மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி மேலே வந்து விஜய் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கார். இந்த கோவத்திலே வந்து எங்கே வந்து கல்யாணத்தை வந்து நல்ல சீரும் சிறப்புமாக வந்து மகிழ்ச்சியாக வந்து பண்ணிடுவாரோ அப்படின்ற பயம் வந்து நிறையவே இருக்குது. அவர் என்னவோ வந்து டபுள் மைண்டடாக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த கல்யாணம் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் மல்லி வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகாததுனால மல்லி மேலே விஜய்க்கு வந்து கோவம் வந்து அதிகமாகிடுச்சு. இதனால் வந்து விஜய் வந்து ரேணுகாவை வந்து உண்மையாகவே ஏற்றுக்குவாரோ அப்படின்ற பயம் வந்து இந்த சூழ்நிலைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எதுக்கு நீங்கள் வந்து அவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது, உங்களுக்கு உரிமை என்னோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர ரேணுகா வரைக்கும் போனது ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் நான் உன்னை மட்டும் இல்லை மல்லி, உன்னை சுற்றி இருக்கிற யாரையுமே நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து தயாராக இல்லை, என் கண்ணில் வந்து யாருமே படாதீங்க, உங்கள்கிட்ட யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னார். அது யார் யார் அப்படின்னா, மல்லியோட அண்ணன் மனோகர், மல்லி இவங்க 3 பேருக்கிட்டையும் தான் வந்து நல்லா வந்து திட்டி விட்டுட்டு போயிருக்காரு. எல்லா நேரத்துலையும் வந்து விஜயை திட்டுறதுனால அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்க பண்ணது தப்பு கிடையாது. விஜய் நீங்கள் எப்போ பாரு வந்து ஒரு விஷயத்த வந்து நினச்சி வந்து ரொம்ப வந்து சத்தமாக வந்து பேசுகிறீங்க, அதனால் வந்து நீங்கள் பேசுகிறது உண்மை, அவங்க அமைதியாக இருக்காங்க அதனால் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவங்கக்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லாமல் சொன்னால் தான் நீங்கள் வந்து யாருமே வந்து நம்ப மாட்டேன்றீங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து பட்டிக்காட்டிலேருந்து வந்தவ, அதனால் வந்து எப்படினாலும் பேசுவாள், அதாவது வந்து ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாரும் கொஷின் பண்ணுறீங்க. இருக்கிறாங்க அப்படின்றதுனால தானே வந்து வீட்டில் வந்து ஏமாற்றிட்டுருக்கா. அதை வந்து யாரும் நம்பாமல் பிடிச்ச மல்லியை தான் தப்பு சொல்கிறீங்க, மல்லி பண்ணுறதை தான் குறை சொல்கிறீங்களே தவிர மல்லி சொல்கிறதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து ஏன் வந்து யாருமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டேறீங்க. இந்த ராஜிக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகம் வந்தாலே வந்து மல்லிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு துளி கூட நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து மல்லியை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றதுனால தான் ரேணுகா கூடயே வந்து சேர்ந்துட்ருக்காங்க. ஏன்னா மல்லி வெளியே போயிட்டா விஜய் வந்து அடிக்கிறது ஈஸியாகிடும், அவளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் வந்து யாரும் இல்லை, அதனால் வந்து அவனை வந்து சீக்கிரமாக வந்து இந்த வீட்டை விட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இப்போ மல்லியும் விஜயும் வந்து பிரிஞ்சிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து மல்லியை மிஸ் பண்ணுவாரா இல்லை அப்படி ரேணுகா இருக்கிறதுனால வந்து ரேணுகா கூட அட்டாச் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லிக்கு இதெல்லாம் வந்து மைண்ட்லேயே ஓடல. என்ன ஓடிட்டுருக்குன்னா, எப்படியாவது உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடணும், இந்த கல்யாணம் மட்டும் கண்டிப்பாக வந்து நடக்கவே கூடாது, இவ இந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டா, அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு தைரியம் இருக்குது. எதுக்காக இந்த வீட்டுக்கு இப்படி ஏமாற்ற வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவரை நம்பி வந்து எல்லாருமே வந்து கண்ணை மூடிட்டு நம்புகிறாங்க, அதனால் நம்ம சொல்கிறத வந்து யாருமே வந்து நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு இப்படியே ஒரு ஆதாரத்தை மல்லி எடுத்துன்னு வந்து கொடுத்தாலுமே அது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே எடுத்துப்பாங்க. மல்லி வந்து வேணும்ன்ட்டே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரேணுகா வாயால் சொல்கிற வரைக்கும் அங்கே யாரும் நம்ப போகிறது கிடையாது. கதிரேசன் வந்து மல்லியை போட்டு தள்ளுற நிலைமைக்கு வந்து இந்த வந்து கொண்டு வந்து விட்டாங்க. எல்லாத்துக்கும் யார் காரணம்? இந்த ரேணுகா தான் காரணம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு மட்டும் கரெக்டாக வந்து வேறு ஏதாச்சும் வந்து போயிருந்தால் வந்து கதையை வந்து மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்லியும் மனோகரும் சேர்ந்து இப்போது நம்ம ரேணுகாவை எங்கே கண்டுபிடிச்சோமோ நம்ம போய் அங்கேயே தேடி பார்க்கலாம், அங்கேயே தேடி பார்த்தா ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரேணுகாவை தெரிஞ்சவங்க இருந்தாலுமே வந்து இவ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, இல்லை வந்து பணத்துக்காக வந்து ஆல்ரெடி ஏமாற்றி கொடுத்து வந்து பொய் சொல்லிடுவாங்களான்னு தெரியல. ஆனால் மல்லியும் மனோகரும் போயிருக்கிற விஷயம் வந்து எதுவாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சி சீக்கிரமாக வந்து இங்கே கல்யாணத்தை நிறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து எனக்குள்ளே தோன்றது, என்னோட கருத்து, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்றது தான். கல்யாணம் நடந்த அப்புறமும் ரேணுகா வந்து என்னென்ன பண்ண போகிறா, ரேணுகா மேலேயே வந்து விஜய்க்கு வந்து டவுட் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. எல்லாத்துக்கும் இந்த அம்னீஷியான்ற ஒரு ப்ராப்ளம் வேறு, எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு வந்து இப்படியே வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதையுமே வந்து சில பேர் வந்து நம்பிட்டு அங்கே இருக்காங்க. அம்னீஷியாவே இருந்தாலும் விஷயங்கள் தான் மறந்து போகுமே தவிர அவங்களோட பழக்கம் வழக்கம் எப்படி மறந்து போகும்? இவ இப்படி தான் நடந்துப்பா, இவ இப்படி தான் பேசுவா அப்படின்ற விஷயமா கூடவா வந்து யாருக்குமே வந்து சந்தேகம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எனக்கு புரியவே இல்லை. தனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற விஷயம்லாம் கூட மறந்து போகலாம்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த ரேணுகா வந்து இந்த ஒரு அம்னிஷா அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சுட்டு வந்து ரொம்பவே வந்து நடித்து வந்து எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து அவள் ட்ராமா போடுறது, நாளுக்கு நாள் வந்து அவளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த எல்லாமே வந்து ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இல்லை. மல்லியை வந்து ஏன் இவ்வளோ வந்து டம்மியாக வந்து வச்சுருக்கீங்க? மல்லி வந்து எதிர்த்து பேசி எதிர்த்து போராடினா மட்டும்தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மல்லியை விஜயும் வந்து இந்த எபிசோட்லேருந்து வேறு பிரித்து வேற வச்சுட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து மல்லிக்கிட்ட போவாங்க, ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை இந்த கல்யாணத்துக்கு நிறுத்துறதுக்காக வந்து ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை விஜயை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எது நடந்தாலும் சரி, இன்றைக்கி தெரிய போகுது என்ன அப்படின்னா, விஜய் வந்து மல்லி வந்து மிஸ் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மல்லி போயிருக்கிற காரணம் வந்து என்ன ஆச்சு, கண்டுபிடிச்சாங்களா, இல்லை ஆதாரம் ஏதாவது வந்து தெரிஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிய வந்துடும். என்ன நடந்தாலும் வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஒரு குறிக்கோளை இருக்காங்க. ஆனால் மல்லி நினைக்கிறது நடக்குமா, இல்லை ரேணுகா நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.